ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பாரதி ராஜா சொல்லாம பாக்கியராஜ் சொல்ல முடியாது. கண்டிப்பா பாரதி ராஜா சொல்லலாம். ஏன்னா அவர் தான் அவருடைய குரு. கிட்டத்தட்ட அவருக்கு குரு வணக்கம் செலுத்துற மாதிரி தான் இவருடைய அந்த மரணம் கூட நடந்திருக்கு. ஒரு 15 நாளைக்கு முன்னாடி தான். இந்த காமெடி கலந்த கதாநாயகன்னா முதல்ல கொண்டு வந்து அவர் தான் சார். ஆமா, இந்த காமெடி சொல்றதுல வந்து வித்தியாசமான ஒரு காமெடியா இருக்கும். அவருக்கும் தனி பாணியை கொண்டு வந்தார். பாக்கியராஜ் பாணின்னு சொல்லியே தனி கொண்டு வந்தார். வந்து நம்பியார் மிகப்பெரிய வில்லன் உங்களுக்கு தெரியும். ஆமா, ஆனா தூரல் நின்று பூச்சி படத்துல அவர் கூட சேர்ந்து பண்ணிருப்பாரு பாருங்க காமெடி. யாருமே வந்து சிரிக்காம வர முடியாது. அவ்வளவு 2 பேரும் பயங்கரமா விளையாடி இருப்பாங்க இந்த படத்துல. நல்ல கருத்துக்கள் நிறைய சொல்லியிருக்கிறாரு. எதுலையுமே மோசமான கருத்து வந்து படத்துல வந்து பதிவு பண்ணாருன்னு சொல்லவே முடியாது. எங்கேயாவது ஒருத்தர் வந்து ஸ்லிப் ஆயிடுவாங்க. ஆனால் எந்த இடத்தையும் இவர் வந்து அதை சொன்னதே இல்லை. பாரதி ராஜா கூட எப்படி இவரை ஹீரோக்குனாருன்னா, புதிய வார்ப்புகள்னு ஒரு படம். அதுல வந்து ரதியை வந்து சூஸ் பண்ணியாச்சு. ஹீரோ வந்து ஒருத்தர் செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு திருப்தி இல்லை. யாருக்கு? பாரதி ராஜா. அப்போ கூட இருக்கிற இவரை பாக்கியராஜை பாக்குறாரு. பார்த்துட்டு வந்து என்ன சொல்றாரு, நீ போய் மேக்கப் போட்டு வான்னு சொல்றாரு. ஸ்கூலுக்கு வர வாத்தியார் வந்து கண்ணாடி போட்டு வந்தா அது சரியா இருக்குமா? சரி, ஒண்ணு பண்ணலாம், நீ கண்ணாடி மாட்டு. எப்படி இருக்கும்? எப்படி காட்ட முடியும்? அடிஷனலா என்ன வந்து வைக்க முடியும்? அப்ப கண்ணாடி வச்சுட்டா அந்த கண்ணாடி தான் வந்து முந்தானை முடிச்சு வரைக்கும் அந்த கண்ணாடி தான் பிராண்ட். ஆமா, கண்ணாடினால பாக்கியராஜை பார்த்தோம்னா நமக்கு வந்து பார்க்கறதுக்கு வந்து பொருத்தமா இருக்காது. அப்படிதான் அந்த கண்ணாடி வந்து அமைஞ்சது. அந்த படமும் வந்து ஃபர்ஸ்ட் படம் புதிய வார்ப்புகள். படம்லாம் பிச்சுக்கிட்டு போச்சு. அப்போ சினிமாவுக்கு வந்து ஒரு பெரிய ஜெட் வேகத்துல போச்சு. எனக்கும் ஜெட் வேகத்துல இறங்கிடுச்சு ஒரு ஸ்பீட்ல. ஆனால் வந்து படங்கள் வந்து இன்னைக்கும் பேசப்படும். சேனல் 5 நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சேகுவார் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், திரைத்துறையின் மிகப்பெரிய உச்சம், அதாவது நடிப்புலையும் சரி இயக்குனரிலும் சரி, அப்படிப்பட்ட ஒரு பாக்கியராஜ் அவர்களை இன்றைக்கு இயற்கை வாரி அணைத்துக் கொண்டது. அவருடைய இந்த திரை உலக பயணம் அப்படின்றது நீங்க நல்லாவே தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. அந்த ஆரம்பகால வாழ்க்கை முதல் இன்று வரை அவர் தொட்ட சிகரங்களை பத்தி சொல்லுங்க சார். பாரதி ராஜா சொல்லாம பாக்கியராஜ் சொல்ல முடியாது. கண்டிப்பா பாரதி ராஜா சொல்லலாம். ஏன்னா அவர் தான் அவருடைய குரு. கிட்டத்தட்ட அவருக்கு குரு வணக்கம் செலுத்துற மாதிரி தான் இவருடைய அந்த மரணம் கூட நடந்திருக்கு. ஒரு 15 நாளைக்கு முன்னாடி தான். பாரதி ராஜா வந்து ஒரு கிராமத்துக்குள்ள போயிட்டு ஷூட் பண்ணி முடிச்சுட்டு வந்துருவாரு. விசு வந்து ஒரு வீட்டுக்குள்ள போய் படத்தை முடிச்சுட்டு வந்துருவாரு. பாரதி ராஜா படத்துல வந்து முழு காமெடியில நம்ம வந்து காமெடிக்குன்னு தனியா ஒரு நபரை போட்டு தான் எடுப்பாரு. படத்துல இருக்கிற கதாநாயகனே காமெடி பண்ற மாதிரி இருக்காது. விசுவும் வந்து பாத்தீங்கன்னா வந்து படத்துல வந்து பாத்தீங்கன்னா அத்தனை கேரக்டருமே வந்து காமெடி பண்ணும். 2 பேரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு இயக்குனர் சொன்னா அது இவரை சொல்ல முடியும். கிராமத்துக்குள்ளேயும் ஃபுல்லா போயிட மாட்டாரு, அதே சமயம் வீட்டுக்குள்ளேயும் போயிட மாட்டாரு. கொஞ்சம் கிராமம் கொஞ்சம் வீடு அப்படி மிக்ஸ் பண்ணி தான் வந்து படத்தை கொடுத்துருக்காரு. என்னை கேட்டால் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, ஸ்கிரீன் பிளேல அவரை அடிச்சுக்க முடியாது. திரைக்கதை ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு விஷயத்துக்காக படம் ஓடிச்சு சார். நீங்க பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துக்கு தான் பேசாத படம், மொழியே இல்லாம வசனமே இல்லாத படம் ஒரு காலம். அது ஆயிடுச்சு கிட்டத்தட்ட நான் 70-80 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி சொல்றேன். ஆனால் அதுக்கு பிறகு வந்து ஒவ்வொரு வசனங்களுக்காக ஓடின படம் தான் பேசாத படங்கள் இருந்த காலத்துல வசனத்துக்காக ஓடிச்சுன்னு சொன்னா அது பராசக்தி தான் நீங்க பெரிய உதாரணமா எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் உயிரோட்டமான வசனங்கள் பல படங்கள்ல பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல வந்துச்சு. வசனங்களுக்காக ஓடின படம், கதைக்காகவும் வசனம், கதை வசனம். அதுலதான் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா வந்து கதை வசனம் போடுவாங்க. கதை எழுதுறவட்டே வசனம் எழுதுற வேலையை விட்டுருவாங்க. யார் கதையை தயார் பண்றாரோ அவர்கிட்டே வசனம். அதுக்கு பிறகுதான் திரைக்கதைன்னு ஒண்ணு வந்து திரைக்கதை டைரக்ஷன். கதை வசனம் ஒருத்தர் எழுதி கொடுத்துருவாரு, அதை வந்து திரைக்கதையா மாத்துறது. ஸோ அந்த வசனங்களை மையப்படுத்தி திரைக்கதையை எழுதுவாங்க. எந்த சீன்ல எப்போ எது கொண்டு வர்றது, எதுக்கு பின்னாடி எது வரணும், இந்த காட்சி எப்படி வரும், அந்த மாதிரி வந்து அந்த ஸ்கிரீன் பிளேல வந்து பாத்தீங்கன்னா பாக்கியராஜா யாருமே அடிச்சுக்க முடியாது. அதுல குருவே மிஞ்சி இருப்பார். அப்படியான வசனங்கள். இந்த காமெடி கலந்த கதாநாயகன்னா முதல்ல கொண்டு வந்து அவர் தான் சார். ஆமா, இந்த காமெடி சொல்றதுல வந்து வித்தியாசமான ஒரு காமெடியா இருக்கும். அவருக்கும் தனி பாணியை கொண்டு வந்தார். பாக்கியராஜ் பாணின்னு சொல்லியே தனி கொண்டு வந்தாரு. அதான் கமல், ரஜினி, கோலோச்சன காலகட்டம் இருந்தால் கூட ஒரு குறிப்பிட்ட சில வசனங்கள்லாம் இருக்கு. அந்த பொறுப்பை வந்து முழுமையா வந்து பாரதி ராஜா வந்து இவர்கிட்ட கொடுத்து வரான். எப்பா இது ஸ்கிரிப்ட் நீ தான் ரெடி பண்ணணும். அவ்வளவு கான்பிடென்ட்.
பாக்கியராஜ் மேல. ஆமா, பாக்கியராஜ் மேல. கிழக்கே போகும் ரயில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ரோல் பண்ணுவார். வசனங்கள், அதாவது கேட்டா இது பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கும். அந்த கிராமத்துல வந்து வெள்ளத்தை எப்படி நிறுத்துறது, வெள்ளத்தை நிறுத்தணும்னா வெள்ளம் அடிச்சுக்கிட்டே இருக்கு, மழை அடிச்சுக்கிட்டே இருக்கு, அந்த வெள்ளத்தை நிறுத்தணும்னா என்ன பண்றது? அப்போ அந்த ஊர்ல இருக்கிற ஒரு கன்னிப்பெண் வந்து நிர்வாணமா விளக்கு எடுத்துட்டு சுத்திக்கிட்டு வரணும், ஊரை சுத்திட்டு வரணும். அந்த ஒரு டயலாக் வந்து வைக்கும்போது அதை உள்ள நுழைஞ்சி இவருடைய ஒரு கருத்தை சொல்ற மாதிரி இருக்கும். ஒரு கிராமத்துல இருக்க ஒரு சின்ன ஒரு இளைஞன், அவரை பார்த்தா நம்பவே முடியாது, நோஞ்சானா இருப்பாரு. அந்த துண்டை தூக்கி இடுப்புல அப்படி சொல்லிக்கிட்டு வந்து வேகமா வந்து வசனம் பேசுவார். என்னங்க நீங்க மாமனு பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கிராமத்துல ஒரு பெண் வந்து நிர்வாணமா போறது எப்படி, அதுக்காக அந்த வசனங்கள் இருக்கும். அந்த அது படம், அந்த படம். அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து பாரதியா வந்து கிராமிய படங்கள் தான் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நகர்ப்புறத்தில் நடக்கிற மாதிரி ஒரு படம், அல்லது வந்து ஒரு வீட்டுக்குள்ள பங்களாக்குள்ள நடக்கிற ஒரு த்ரில்லர் ஸ்டோரி, சிகப்பு ரோஜாக்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வரா வருவார். சர்வரா வந்து கமலை வந்து பிளாக்மெயில் பண்ணுவார். அவர் கொலை பண்றதெல்லாம் இவர் தெரிஞ்சது, அதை தெரிஞ்ச பிறகு ஒரு பிளாக்மெயில் பண்ணும்போது கமல் வந்து ஒரு அடிச்சு கொள்ற மாதிரி ஒரு காட்சி அந்த படத்துல. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன சின்ன ரோல் நடிச்சு, ஆனால் பின்னாடி வந்து பாரதியாவுக்கு வந்து மிகப்பெரிய வந்து ஒரு ஒரு பேக் போன் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எழுதி கொடுத்துருக்காரு. அது பல படங்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த சில குறிப்பிட்ட சில பஞ்ச் டைலாக்லாம் இருக்கும். 16 வயதினில அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா இவருடைய ரோல் இருக்குன்னு சொல்றாங்க. யாருடைய ரோல்னா பாரதிராஜா. ஆனால் எந்த இடத்துலையும் வந்து பாரதிராஜா வந்து பாக்கியராஜ் தனிப்பட்ட முறையில ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்க மாட்டார். நீங்க பார்த்திருப்பீங்க, தனிப்பட்ட முறையில வந்து புகழ்ந்து பேசியிருக்க மாட்டாரு. அன்பார்ச்சுனேட்லி இவருக்கு 50வது இந்த விழா நடத்துறாங்க பாரதிராஜா. அதை விட பாரதிராஜா அவருக்கு வந்து பங்கேற்க முடியல, ரொம்ப சிக்கல இருந்தனால அவர் கொண்டு வரணும். ஸோ பெருசா அவரு பாராட்டுறது இல்லை. அதே சமயத்தில் இவர் வந்து நினைவு கூறுவார், பாரதியார் சார்ன்றதை நினைவு கூறுவார் தவிர அது பெருசா வந்து சிலாகிச்சது இல்லை. அது காரணம் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு கசப்பு இருக்கதானே செய்யும். ஏன்னா ஒரு பிஹேவியர் வந்து பாரதியாரோட பிஹேவியர் வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும், இவருடைய பிஹேவியர் வேற மாதிரி இருக்கும். இவர் பிளெக்சிபிளா போவார். ஸோ ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு கட்டத்துல குரு மிஞ்சி சிஷ்யன்ற மாதிரி பல படங்கள் கொடுத்துருக்கிறாரு, வெற்றி படங்கள். அது வந்து என்னன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா மெசேஜ் வந்து சொல்லியிருப்பாரு. ஒரு கிளைமேக்ஸ்ல மட்டும் சொல்லுவாரு. இப்ப பாரதியார் வந்து படம் முழுக்க வந்து ஸ்ட்ராங்கா சொல்லுவார் ஒரு மெசேஜ. பாரதியார் என்ன சொல்லி கேட்டா அப்படியே போயிட்டு கடைசியா கிளைமேக்ஸ்ல வரும்போது பாத்தீங்கன்னா போட்டு டம்மால் நடிப்பார். அதுக்கு நீங்க வந்து அந்த 7 நாட்கள் தான். அது ஒரு பெரிய, அது முதல்ல சொல்லியிருந்தா அதுல சுவாரஸ்யமே இருக்காது. கடைசியில கிளைமேக்ஸ்ல வந்து தாலியை அறுத்து கொடுங்க, நீதான் வந்து முற்போக்குவாதி இல்ல, தாலியை அறுத்து கொடுங்க, நான் கூப்பிட்டு போறேன், என் காதலியா எனக்கு கொடு திரும்பி கேட்பாரு. என் காதலியா அனுப்புங்க, நீதான் முற்போக்குவாதி இல்ல, தாலி அறுத்து என் காதலி எப்படி வந்தாலும் அதே மாதிரி எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்பாரு. அப்போ தாலி அறுக்கிறதுக்கு போவாரு. அப்போ அம்பிகா வந்து கத்துவாங்க. அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு கருத்து. அது என்னன்னா சடங்கு சம்பிரதாயத்துக்கு வலிமை இருக்குன்றது தான் அந்த படத்துல. நிறைய படங்கள் சொல்ல முடியும். ஒரு பொய் சாட்சி சொன்னா வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல எவனும் பாதிக்கப்படுறான், என்னடா கோர்ட்ல போய் பொய் சாட்சி சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா காசு வாங்கி பொய் சாட்சி சொல்லும் போது பாத்தீங்கன்னா தன் குடும்பத்துல பாதிக்கப்பட்டிருக்கலாம் தெரியாம பொய் சாட்சி சொல்லி அந்த குடும்பம் எவ்வளவு வந்து சிதறும், எவ்வளவு கஷ்டப்படுறத தன் அக்கா புருஷமையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொலைப்பழிக்கு வந்து பொய் சாட்சி சொல்லல தெரியாம. சோ அந்த மாதிரி வந்து நிறைய படங்கள் இருக்கும். ஒரு கை ஓசையில வந்து பாத்தீங்கன்னா வாய் பேச முடியாத நடிப்பாரு, அது ரொம்ப கஷ்டம். இப்போ கண் பார்வையற்றவனா நடிக்கிறதுன்றது கூட பாத்தீங்கன்னா அந்த ஸ்டிக் வச்சுட்டு கருப்பு கண்ணாடி போட்டு மாட்டி விட்டுருவாங்க. ரொம்ப சிம்பிள். கண் பார்வை இல்லைன்னா கருப்பு கண்ணாடி போட்டு கையில ஸ்டிக்கு கொடுத்துரு. ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து வாய் பேச முடியாதுன்னா நடிப்பார். அவ்வளவு காமெடி பண்ணுவார் அந்த படத்துல. ஆனா வந்து ரொம்ப உருக்கமா இருக்கும் சில காட்சிகள். அந்த மாதிரி நிறைய நம்ம படத்தை ஒரு பாயிண்ட் நம்ம ஒண்ணுன்னா சொல்லிட்டே போலாம். அதுவும் வந்து நம்பியார் கூட சேர்ந்து, நம்பியார் மிகப்பெரிய வில்லன் உங்களுக்கு தெரியும். ஆனா தூரல் நின்று போச்சு படத்துல அவர் கூட சேர்ந்து பண்ணிருப்பாரு பாருங்க காமெடி. யாருமே வந்து சிரிக்காம வர முடியாது. அப்படி வந்து அவருக்கு ஒரு பிளாஷ்பேக் கொடுப்பாரு. இவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்பியாருக்கு ஒரு பிளாஷ்பேக் கொடுப்பாரு. அவருக்கு ஒரு எக்ஸ் லவ் இருந்த மாதிரியும் அது மாதிரி காட்டி அவ்வளவு 2 பேரும் பயங்கரமா விளையாடி இருப்பாங்க அந்த படத்துல. சோ இந்த மாதிரி நிறைய படங்கள், வெற்றி படங்கள் வந்து நிறைய. சோரில்லாத சித்திரங்கள் தான் சார் முதல் படம் டைரக்ட் பண்ண படம், அவர் நடிச்சிருப்பார், அதான் முதல் படம். அந்த படம் தான் சார் இன்னைக்கு வரைக்கும் பாடம். ஒரு தாய் வந்து தவறு பண்ணா, ஒரு கணவன் இல்லாத ஒரு விதவை தாய் வந்து ஒரு தப்பு பண்ணா அது எப்படி குடும்பத்தை பாதிக்குதுன்னு சொல்லிட்டு முதல் படத்துல சம்மட்டி அடிச்ச மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த படம்லாம் வந்து இணையத்துல இருக்கு, அது யாரும் பாக்குறது கிடையாது. அது ஆரம்ப காலத்துல நான் டூரிங் டாக்ஸை பார்த்தேன் அந்த படத்தை. அதுல பாக்கியராஜ் ஒரு ரோல் பண்ணுவாரு.
ஒன் சைடு லவா காட்டுவாரு. ஆனால் சுதாகர் நடிக்க வச்சிருப்பாரு. அவ்வளோ வந்து கஷ்டமா இருக்கும் அந்த படம் பார்க்கறதுக்கு. ஆனால் வந்து நல்ல அற்புதமான படம். அந்த மாதிரி ஒரு கட்டம் வந்து இல்லை எக்ஸ்ட்ரீமா பண்ணா அந்த முந்தானை முடிச்சு படத்துல ஒரு 2-3 சப்ஜெக்ட் நீங்க பார்த்துருப்பீங்க. அவர் காமெடிக்காக வந்து முதியோர் கல்வியை தாக்குற மாதிரி இருக்கும். எல்லாரும் அந்த சொல்லும் போது தீபா கை பிடிச்சி சொல்லி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆடுவாங்க. அதுல பயில் வந்தாங்கன்னா போய் லைன்ல நின்று சண்டை போடுவார். என்ன அந்த அனுபவத்தை அவர் கேட்டா சொல்லுவாரு. இந்த மாதிரி நிறைய நல்ல கருத்துக்கள் நிறைய சொல்லியிருக்கிறாரு. எதுலையுமே மோசமான கருத்து வந்து படத்துல வந்து பதிவு பண்ணாருன்னு சொல்லவே முடியாது. எங்கேயாவது ஒருத்தர் வந்து ஸ்லிப் ஆயிடுவாங்க. ஆனால் எந்த இடத்துலையும் இவர் வந்து அதை சொன்னதே இல்லை. அது சாதி எதிர்ப்ப கூட பாத்தீங்கன்னா இது நம்மாளுன்ற படத்துல வழக்கமா சொல்றது தானே என்னன்னு கேட்டா நீ நம்மாளா அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி சாதி வச்சு சொல்ல மாதிரி கேட்டா இது நம்மளும் டைட்டில வச்சாரு. அந்த படத்தை இப்போதான் இளையராஜாக்கு அவருக்கும் மோதல் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த படத்துக்கு முன்னாடி வந்து என் இசையாலதான் படம் ஓடுதுன்னு ஒரு சவால் எல்லாத்தையும் விட்டாரு இளையராஜா. அப்போ ஒன்னும் சரி நானே மியூசிக் போடுறேன்னு சொல்லிட்டு அவரே மியூசிக் போட்டாரு இளையராஜா. ஸோ பாக்கியராஜ் அதை பார்த்துட்டு அந்த படம் வெளியாகும் போது ஒரு பாடலுக்கும் நான் என்னென்ன ராகத்தை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அதை டீகோட் பண்ணார் ஒரு பாட்டையும். இது வந்து ஆனாலும் என்ன செய்யணும் அந்த டைம்ல என்ன சொன்னாங்கன்னா இது இளையராஜா காப்பி அடிச்ச மாதிரி இருக்குன்ட்டாங்க. ஆனா அது ஓன் மியூசிக் தான். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய வந்து அச்சீவ்மெண்ட் சொல்லிட்டே போகலாம். ஒரு கட்டத்தில் உங்களுக்கு வந்து கைதியின் டைரியில் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திரைக்கதை அவர் தான் எழுதியிருந்தார் கைதியின் டைரி படத்துல. அதே வந்து அமிதாப் பச்சன் பார்த்துட்டு இந்த படத்தை எனக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு கமல் நடிச்ச ரோல்ல அமிதாப் நடிச்சாரு. ஆக்ரி ராஸ்தான் நினைக்கிறேன் படம் பேர். ஸோ அது வந்து அங்க பண்ணாரு. ரஜினியோடு சேர்ந்து பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு தனி முத்திரை பதிச்சாரு நான் சிகப்பு மனிதன் ஒரு படம். அதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கிரைம் அதாவது போலீஸ்கார மாதிரி நடிப்பாரு. அந்த கிரைம் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு போலீஸ்காரர் நடிப்பாரு. யூனிஃபார்ம் இல்லாத போலீஸ்காரர் நடிப்பாரு. அப்படின்னு நல்லா நடிச்சுட்டு நான் வர்றதுதான் அது சர்க்கிள் வந்து மெல்ல மெல்ல அவருக்கு வந்து அந்த சினிமாவில் வந்து இந்த அப்டேட் ஆகிறதுல பிரச்சனை வந்திருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்தில் ரஜினி கமல்லாம் அப்டேட் ஆறாங்க இல்லையா, அந்த அப்டேட் ஆகிறதுல இவர் கொஞ்சம் பின்னடைவு ஆயிடுச்சு நான் நினைக்கிறேன். அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து படங்கள் தோல்வியாச்சு. இது ரெண்டாவது மெயின் காரணம் என்னன்னா இவர் அரசியல் பயணம் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா செட்டா 85ல இருந்து இவருக்கு வந்து இறங்குமுகம் ஆயிட்டு இருக்கு மெல்ல மெல்ல. அப்படிதான் நம்ம சொல்லணும். மெல்ல மெல்ல ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு 5-6 படம் அடுத்தடுத்து பெரிய அளவுல கமர்ஷியலா போகலன்னா 1-2 தான் பரவாயில்ல, ஒரு 4-5 படம் தொடர்ச்சியா போகல. அது இது நம்மளும் கிட்டத்தட்ட அப்படிதான். ஏன்னா இவங்க பிராண்ட் எடுத்துட்டாங்க இளையராஜா மியூசிக் இருந்தாதான் அப்படின்ற மாதிரி. அப்ப அது இல்லைன்னும் போது அதுல ஒரு சர்க்கிள். அதுக்கப்புறம் வந்து கதை எடுத்ததுல தேர்வு செஞ்சதுல கோளாறு. அதுல வந்து எங்க சின்னராசன் வந்து எடுத்தாரு. அதுக்கப்புறம் ராசுக்குட்டின்னு ஒரு படம், அம்மா வந்தாச்சு, வேட்டியை மடிச்சு கட்டு, இந்த படம்லாம் வந்து அவருக்கு வந்து லாஸ். அதுல வந்து அதுல சறுக்குனது தான். அதுல இருந்து அவரால் எழுந்துக்க முடியல. அடுத்தடுத்து காலகட்டத்தில் இப்போ வந்து காலம் மாறும்போது பிள்ளைகள் வளர்றாங்க, அவங்களுடைய எதிர்காலத்தை பத்தி ஒரு கவலை இப்படிலாம் வந்திருக்கு. அதுல வந்து ஹீரோயினா அவங்க அந்த பொண்ணு பாரிஜாத்தம் ஒரு படத்துல நடிச்சாங்க, அவங்க மகள் சரண்யா. அவங்க வந்து கொஞ்சம் கிளிக்கா இருந்தா கூட கொஞ்சம் சப்போர்ட்டிங்கா இருந்திருக்கும். அவங்களுக்கும் வந்து போல பையனுக்கும் மகனுக்கும் சரியா சாந்தனுக்கும் வந்து படம் சரியா வந்து அமையல. நல்ல திறமையா டான்ஸ் ஆடுற, நல்லா டான்ஸ் நல்ல ஆக்டிங்லாம் இருக்கு. ஆனா லக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல சார். கண்டிப்பா. அதனால வந்து அந்த சர்க்கிள் அப்படி ஆயிடுச்சு சார். அவருடைய நடிப்புல குறிப்பா அவர் நடிகைகள் அப்படின்னு பார்த்தா நமக்கு ஞாபகம் வருது ஒன்று ஊர்வசின்னு ஒருத்தவங்க ராதிகா. மேஜர் அவங்க தான் ஞாபகம், பாக்கியராஜ் ஞாபகம் வந்து அவங்க கூட இருக்க மாதிரிதான் ஞாபகங்கள். அந்த ஒரு இன்னைக்கு கூட பார்க்க முடியுது ராதிகா அவர்கள் அவருடைய இந்த இறுதி நேரத்துல கூடவே இருக்காங்க. இது இவங்க எல்லாம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சார். இவங்க எப்படின்னா எப்படி ஒரு ஃபேமிலி இந்த ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, ஃப்ரெண்ட்ஷிப். அதுல வந்து பூர்ணிமா, ஊர்வசி, அந்த அதாவது நான் சொல்றது வந்து ரஜினிகாந்த் கமலோட ஜோடியா நடிச்ச நடிகைகள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் ஒரு செட்டு சார். அதுக்கு முந்தைய ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய வந்து ஸ்ரீபிரியா கூட இவங்களோட நெருக்கம் தான். ஸோ ஸ்ரீபிரியா, ராதிகா, அந்த 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 ரஜினிகாந்த் கமலோட சேர்ந்த அந்த காலகட்டம் இருக்கு இல்லையா, அப்போ வந்து இவங்கெல்லாம் வந்து யாரெல்லாம் வந்து நடிக்க வந்தாங்க அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் இப்போ ஒருத்தர் கொஞ்சம் ஒரு சப்போர்ட்டிங்கா இருக்கிறாங்க. அதுல வந்து ஏற்கனவே வந்து பாரதி இவங்க வந்து பாத்தீங்கன்னா பூர்ணிமாவோட இவங்க பல ஃபங்க்ஷன் எல்லாம் நீங்க பாத்துருக்கீங்களா, இவங்க எல்லாம் ஒரு பேட்சா இருப்பாங்க. ஒரு 10 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமெடியா ஒரு தடவை போட்டாங்க, ஏன்னா எல்லாம் ஓல்டு பீஸா இருக்குன்னு சொல்லிட்டு போட்டாங்க. இவங்கெல்லாம் ஒரு செட்டா இருந்து ஒரு நல்லது கெட்டது ஏதாவது ஒரு முக்கியமான அது ஒரு ஃபங்க்ஷனா இருக்கட்டும். ஏன் இப்ப சமீபத்துல குஷ்புவோட அவங்களுடைய மகள் திருமணத்துக்கு கூட இவங்க எல்லாம் போயிருந்தாங்க. இதே வந்து பூர்ணிமா இவங்க இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி பாரதியாவுடைய வந்து அந்த மரணத்தை கூட இவங்க எல்லாம் இருந்தாங்க. இவங்க எல்லாம் ஒரு செட்டு சார். நான் அம்பிகா, ராதிகா. ஸோ இந்த மாதிரி வந்து
எக்ஸப்ட் ஸ்ரீதேவி வந்து அங்க போயிட்டாங்க, அவங்க இறந்துட்டாங்க. பட் ஆனா அவங்க வந்து மும்பை போயிட்டாங்க. பட் தமிழ்நாட்டுல இங்க இருக்கிற இந்த சவுத் இந்தியன் ஃபிலிம் சொல்ல முடியும், இவங்கெல்லாம் ஒரு பேட்ச், இவங்கெல்லாம் ஒரு செட்டு. அதுல வந்து ராதிகா வந்து இன்னைக்கு ஏற்கனவே பாரதியாவுடைய மரணத்துல துக்கத்துல இருந்தாங்க, ஃபுல்லா அவங்க தான் இருந்தாங்க எல்லாமே. ஸோ இதுலயும் அவங்க தான் இருந்திருக்கிறாங்க. அது வந்து ராதிகா வந்து நீங்க தாவணி கனவுகள் படத்துல வந்து ராதிகா ஜோடியாவே நடிச்சிருக்கிறாங்கல்ல. நீங்க முதல் படம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிழக்கே போகும் முறையில் அதுல வந்து ராதிகா தான் கதாநாயகி. அப்போ இவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்து இவர் பாரதியார்ட்ட இருக்கிறாரு. ஸோ அப்பத்துல இருந்து அந்த தொடர்பு இருக்குல்ல. அந்த படத்தை நீங்க ஆச்சரியப்படுங்க, நீங்க நெட்ல போய் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சீன் தான் வருவாரு. இவர் பாக்கியராஜ் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, இவர் தாங்க பாக்கியராஜ் அப்படி சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரா இருக்கும். சும்மா சட்டை மேல் சட்டை இல்லாம ஒரு துண்டை மட்டும் இடுப்புல வச்சுட்டு ஒரு ருங்கி கட்டிட்டு ஓடி வந்து பேசுவார், அப்படியே எலும்பும் தோலுமா இருப்பாரு அந்த மாதிரி. ஆனா வளர்ச்சிகள், அதாவது ஒரு காலத்துல இவர் ஒரு பெரிய இயக்குனர் ஆயிட்டாரு. தாவணி கனவுகள் படத்துல வந்து ஜோடியாவை நடிப்பாங்க. அதுல வந்து இவர் வந்து நடிப்பை சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு கேரக்டர். அதை ஒளிஞ்சிருந்து பார்க்குற பாரதியை கூப்பிட்டு இவ்வளோ திறமை இருக்கிறேன் இவனுக்குன்னு சொல்லிட்டு நிஜமா வாழ்க்கையில நடந்தது தான். அதை வந்து அப்படியே படமாவே காட்டியிருப்பாங்க. அதுல வந்து ஒரு வாய்ப்பு தருவாரு. அந்த படத்துல நீயே வந்து ஹீரோவானு சொல்லிட்டு ஹீரோவாக்கு, அப்ப ஹீரோவாக்குன்னு தானே பாரதிராஜா கூட எப்படி ஒரு ஹீரோவாக்குனாருன்னா புதிய வார்ப்புகள்னு ஒரு படம். அதுல வந்து ரதியை வந்து சூஸ் பண்ணியாச்சு. ஹீரோ வந்து ஒருத்தர் செலக்ட் பண்ணியிருக்கிறாரு, அவருக்கு திருப்தி இல்லை. யாருக்கு? பாரதிராஜாவுக்கு. அப்போ கூட இருக்கிற இவரை பாக்கியராஜை பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து என்ன சொல்றாரு, நீ போய் மேக்கப் போட்டு வான்னு சொல்றாரு. ஸோ மேக்கப் போட்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இவர் எதிர்பார்க்குற அந்த இது வந்துச்சு, ஏதோ ஒன்று குறையுது. உடனே பக்கத்தில் ஒருத்தர் கண்ணாடி வாங்கி அந்த கண்ணாடி வாங்கி போடு, அந்த கண்ணாடி வாங்கி போடப்படுது. அதுதான் பிராண்ட் ஆயிடுச்சு. அதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். அந்த கண்ணாடி அப்படின்றது யாருமே சினிமா துறையில அது அவ்வளவு சீக்கிரத்துல ஏன்னா அது ஒரு மைனஸ் மாதிரி தான், அதை வச்சே பிராண்டா கொண்டு அது என்ன தெரியுமா சார், அதுக்கு நீங்க முதல் படத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். 16 வயதினிலே என்ற அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான கேரக்டர் வந்து முதல் படம். அது யாரு? பாரதிராஜாவுக்கு முதல் படம். அந்த படத்துல வந்து இவர் வந்து அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணதா சொல்றாங்க. அந்த படத்துல ரொம்ப ஸ்ட்ராங் கேரக்டர்னா 3 கேரக்டர் வந்து ஸ்ட்ராங். ஆமா, அந்த 3 கேரக்டர் யாருன்னு கேட்டா ஸ்ரீதேவி ஒண்ணு, கமல் ஒண்ணு, ரஜினி ஒண்ணு. 4ஆவதா ஒரு கேரக்டர் வரும், அதுதான் டாக்டர் கேரக்டர். அந்த டாக்டர் கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி போட்டு வரும். அது வந்து நீங்க பார்க்கும்போது அந்த காலகட்டத்துல வித்தியாசமா இருக்கும். அந்த பெரிய பெல் பாட்டம் சொல்லுவாங்க, பெருசா இருக்கும், அப்படியே இன்ச்சு கணக்கில் வைப்பாங்க. இப்போ நினைச்சாலும் சிரிப்பு வருது. டெய்லர் கேட்பாரு இந்த காலில் போடணும். ஆமா, எனக்கே கேட்டிருக்கிறாரு, 26 இல்ல 32 வைங்க, 32 32 36 40 தான் என்ன அந்த அளவு. கால் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசா. அதை வேற அயன் பண்ணி கஞ்சி போட்டு அயன் பண்ணிலாம் வந்து போடும். அது ஒரு காலம். அந்த பெரிய பெல்ட் கட்டிக்கிட்டு அதெல்லாம் வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தை வந்து கண்ணாடி போட்டுட்டு பெரிய பெல்ட் கட்டிக்கிட்டு இன் பண்ணிக்கிட்டு ஃபுல் ஹேண்ட் போட்டு வந்தா அது ஒரு ஸ்டைல். அப்போ கண்ணாடி வந்து போட்டா வந்து பரவாயில்ல தெரியும். கண்ணாடி போட்டாலே அது மைனஸ் சொல்லுவாங்க. ஒரு காலகட்டத்துல கண்ணாடி போட்டா கண்ணு தெரியாதா, அதுதான் கண்ணாடி போடுவாங்க. ஏன்னா கூலிங் கிளாஸ் வேற, அது கூலிங் கிளாஸ் போட்டு டான்ஸ் ஆறு இதெல்லாம் இருக்கு. ஆனா இந்த பிளைன் கண்ணாடி போட்டா அப்ப கண்ணு தெரியாது தானே ஆயிடுது. அப்ப வந்து அது ஒரு மைனஸ் தானே. ஆனா வந்து பாரதிராஜா படத்துல முதல் அந்த காட்சி வந்து ஒரு டாக்டர்னா எப்படி இருப்பாருன்னா அவரு கண்ணாடி எல்லாம் போட்டிருப்பாரு. ஒரு படத்துல செல்முருகன் கூட பண்ணுவாரு நல்லா, அதே மாதிரி டாக்டர், அந்த 16 வயது டாக்டர் மாதிரியே வந்து அந்த மாதிரி வந்து இவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த கண்ணாடி போட்டு. அப்போ இவர் என்ன சொன்னா ஒரு ஸ்கூல் வாத்தியாரா காட்டணும், ஒரு ஸ்டைலாவும் காட்டணும். எப்படி காட்டலாம் உங்களுக்கு தெரியல. ஒருத்தர் ப்ரொஃபஸர்னா எப்படி இருப்பாரு, ஒரு கண்ணாடி போட்டு இருப்பாரு. ஒரு ஸ்கூலுக்கு ஒரு வாத்தியார் வந்து கண்ணாடி போட்டு வந்தா அது சரியா இருக்குமா? சரி ஒண்ணு பண்ணலாம், நீ கண்ணாடி மாட்டு, எப்படி இருப்பாரு? கண்ணாடி போட்ட உடனே கேட்டா அந்த கேரக்டர் வந்து அந்த ஸ்கூல், அது ஊர் வெளியூர், அதாவது ஊர்ல இருந்து சென்னையில இருந்து ஒரு கிராமத்துக்கு போற டாக்டர் எப்படி இருப்பாரு, எப்படி காட்ட முடியும்? அடிஷனலா என்ன வந்து வைக்க முடியும்? அப்ப கண்ணாடி வச்சுட்டா அந்த கண்ணாடி தான் வந்து முந்தானை முடிச்சு வரைக்கும் அந்த கண்ணாடி தான் பிராண்ட். ஆமா, கண்ணாடினால பாக்கியராஜை பார்த்தோம்னா நமக்கு வந்து பார்க்கறதுக்கு வந்து பொருத்தமா இருக்காது. அப்படிதான் அந்த கண்ணாடி வந்து அமைஞ்சது. அந்த படமும் வந்து ஃபர்ஸ்ட் படம் புதிய வார்ப்புகள் படம்லாம் பிச்சுட்டு போச்சு. அப்போ அந்த அளவுக்கு சக்சஸ். எல்லாரும் சொல்லுவாங்க இந்த கமர்ஷியலா ஓடுற. அன்னைக்கு காலகட்டத்தில் வந்த படங்கள் எல்லாம் பாரதிராஜா படங்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு கருத்து. இதுல வந்து ஒரு கணவனே வந்து தன்னுடைய காதலன் கிட்ட சேர்த்து வைக்கிற மாதிரி கதை புதிய வார்ப்புகள். அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு கதை.
ஆனா கண்டிப்பா பாக்கியராஜ் நிறைய இடத்துல ரிஸ்க் எடுத்திருக்காரு. ஆனா நெகட்டிவ்னு சொல்ற கண்ணாடியை வச்சும் பாசிட்டிவ் ஆக்கிட்டாரு. இன்னொன்னு குரல் ரொம்ப முக்கியமான சினிமா. ஆமா ஆமா, அந்த குரல் அப்படின்றத அவர் ஸ்டார்டிங் புதுசா நமக்கு என்ன ஒரு மாதிரி பேசுறாரு. ஆனா போக போக அதே நம்ம வந்து மிமிக்ரி பண்றாங்க எல்லாமே யூஸ் பண்ணி. முதல் படத்துல அவர் குரல் கிடையாது சார். பாரதியோட படம் முதல் படத்துல பாத்தீங்கன்னா அவர் குரல் கிடையாது. ஆனால் அடுத்தடுத்த படங்கள்ல வந்து ஏற்கனவே அவர் வந்து இந்த சின்ன இந்த சர்வர் கேரக்டர்லாம் இந்த சிகப்ரோஜா பண்ணியிருக்காரு இல்லையா, அப்போ அதெல்லாம் வந்து அவருடைய குரல். ஆனால் முதல் படத்துல புதிய வார்ப்புகள்ல அவருடைய குரல் கிடையாது. ஒரு வாத்தியாருக்கு என்ன குரல் வர இருக்குமோ அந்த குரல் தான், டப்பிங் தான் பேசியிருப்பாங்க. ஆமா. ஆனால் அடுத்தடுத்த படங்கள் இருக்குல்ல, இவரு வந்து சோறில்லாத சித்திரங்கள் ஹீரோ கிடையாது, செகண்ட் ஹீரோ தான். இவர் லவ் பண்ற பொண்ணை வந்து படத்துல ஹீரோ வந்து லவ் பண்ணிட்டு போயிடுவார், ஒன் சைடு லவ். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய குரல் இருக்கும். காலப்போக்கில் இவர் பண்ணக்கூடிய அந்த காமெடி கலந்த அந்த குரல் வந்து செட் ஆயிடுச்சு. காமெடி, அதாவது காமெடிக்கு வந்து சூட்டபிள் இந்த குரல், அந்த குரல் காமெடிக்கு ஏற்ற குரல் அப்படின்னு சொல்லி வந்து அது வந்து பாத்தீங்கன்னா காமெடி சேர்ந்த கலந்த ஒரு ஹீரோவா தான் இவர் இருந்தாரு. அதனால தான் நான் விசு உங்களுக்கு காரணம் காமிச்சேன். விசு படத்துல எல்லாருமே காமெடி பண்ணுவாங்க. ஆமா. ஆனா ஒரு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா வந்து காமெடி கலந்து கொண்டு போறதுன்றது ஒரு அப்பாவித்தனமான ஒரு கேரக்டர் தான் இவர் வந்து நிர்மாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுல வந்து ஆக்ஷன் ஹீரோன்றது வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் தெரிக்கிற ஆக்ஷன் ஹீரோலாம் அப்ப கிடையாது, எல்லாம் பெரும்பாலும் சிலம்பம். அப்போ முதல் சண்டை வந்து பாத்தீங்கன்னா இவர் அன்னைக்கு ரஜினி கமல் பூந்து அடிச்சுட்டு இருந்தாங்க, இவர் சண்டையை யார் ரசிப்பாங்க? அப்போ அதுக்கு என்ன செஞ்சாருன்னு கேட்டீங்கன்னா சிலம்பம் சண்டையில வந்து பாத்தீங்கன்னா பிரத்யேகமா இவர் பயிற்சி பெற்றாரு. யாரு? ஆமா, அதுக்கு வாத்தியா வச்சு ஜூடரத்னம் நினைக்கிறேன், அவங்க கிட்ட எல்லாம் போய் இவர் வந்து சிலம்பம் முறையா கத்துக்கிட்டாரு. அப்போ வந்து கேட்டீங்கன்னா முந்தாய் முடிச்ச படத்துல வந்து சிலம்பம் சண்டை போடுற மாதிரி ஒரு காட்சி வச்சாரு. அதுல இருந்து கொஞ்சம் ஸ்டண்ட் வந்து பாத்தீங்கன்னா இவர் பண்ற ஸ்டண்ட்டையும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு காமெடி பண்ணுவாரு. திடீர்னு கண்ணாடிக்கே ஊந்துற மாதிரி திடீர்னு இப்ப நினைச்சாலும் திரும்பி போறோம். திடீர்னு சண்டை போட்டு இருக்கும்போது கண்ணாடிக்கே ஊந்துற மாதிரி ஒரு படத்துல கூட பையனுக்கு அந்த ஒரு வீரமான அப்பா அப்படின்னு காட்டுற மாதிரி பையனை காட்டுவாரு. ஆனா கடைசி வரைக்கும் ரொம்ப பயந்த சுபத்தோட அந்த அதுலதான் காமெடி வந்து காமெடின்னு வந்து பாக்கியராஜ் படத்தை காமெடின்னு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அந்த படம் பார்த்துக்க சான்ஸ் ரொம்ப கம்மி. அது வந்து ஒரு கை ஓசைன்னு ஒரு படம் சார், அது வாய் பேச முடியாதவர நடிப்பாரு. அந்த படம் வந்து பெரிய கமர்ஷியலா போகல அப்படியா, ஆனா அந்த படம் பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து தூர்தர்ஷன்ல 2 3 படம் அந்த படம் வந்து இணையத்துல இருக்கு, ஒரு கை ஓசை படத்தோட பேரு. அதுல பாத்தீங்கன்னா அவரு பண்ற காமெடி தான் வந்து வேற யாரும் பண்ண முடியாது சார். வேற எந்த ஹீரோலாம் காமெடி பண்ணாங்க அப்படின்னா இவங்க காமெடி பண்ணி மத்தவங்க டேமேஜ், ஆனா இவரு தன்னை தானே நிறைய ராதிகா டேமேஜ் பண்ணுவாங்க, வேற அது ஒரு காமெடியா. அதாவது தன்னை டீக்ரேட் பண்ணி டீக்ரேட் பண்ணிக்கிட்டு காமெடி பண்றது ஒண்ணு இருக்கு. ஒரு சீன் ஒண்ணு வைப்பாரு, அந்த சீன் வந்து பாத்தீங்கன்னா வேற யாருக்கும் தைரியம் கிடையாது சார். அந்த சீன் வச்சோம்னா வந்து காரி துப்பிடுவாங்க யாரு ஹீரோவை இது சொல்றேன். ஆனா அந்த படம் அவர் தான் டைரக்டர், அவர் தான் ஒரு கேரக்டர் வைப்பாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து அவரே திட்டுற மாதிரி இருக்கும், வேற பாக்கியராஜே திட்ட ஆடியன்ஸ் திட்டுற மாதிரி இருக்கும். ஆனா துணிச்சலா செய்வாரு. எந்த சீன் கேட்டீங்கன்னா தூரல் நின்று போச்சுன்னு படம், பெண் பார்த்துட்டு வந்திருப்பாரு. பெண் பார்த்துட்டு வந்த பிறகுனா இவருக்கு பெண்ணை பிடிச்சிடும், பொண்ணுக்கும் சுலக்ஷனாக்கும் இவரை பிடிச்சிடும். ஆனால் வந்து ஒரு 2 குடும்பத்துக்குள்ள ஒரு குழப்பம் ஆயிரும், ஒருத்தர் பார்த்துக்கூடாதுன்னு ஒரு ஆயிடும். ஆனாலும் இவர் என்ன செய்வாருன்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த பொண்ணை போய் வந்து ஒளிஞ்சிட்டு பார்த்துட்டு வரணும்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துட்டு இவர் ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போவாரு. ஊருக்கு போகும்போது கேட்டீங்கன்னா வந்து பொண்ணு வீட்டுக்கு தகவல் சொல்லணும், ஏதோ ஒரு விஷயத்துக்காக போனோம். அப்போ வந்து என்ன கேட்டீங்கன்னா வந்து கூட இருக்கிற ஒரு நடிகர், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த நடிகர் பார்த்துருப்பீங்க, அவர் இவர் கூடவே இருப்பாரு. அப்ப என்ன செஞ்சாருன்னா அவர் கதாநாயகன் நின்னதுக்கு ஒரு உத்தி பண்ணார் பாக்கியராஜ், அதை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த சீன்ல கேட்டீங்கன்னா அந்த பொண்ணை பாக்குறதுக்கு வந்து என்ன கேட்டா அந்த வீட்டுல இருக்கவங்க இவர் அனுப்பாம கேட்டா இவர் கூட இருக்கிற அனுப்புவாங்க தகவல் சொல்றதுக்காக. உடனே அவர் என்ன செய்வார் கேட்டீங்கன்னா ஒண்ணு தலையெல்லாம் வாரி இன்னும் கலவு, ஏன்னா பொண்ணு வீட்டுக்கு சொல்றாரு. அப்ப வந்து என்ன செய்வார் கேட்டீங்கன்னா வந்து பாக்கியராஜ் வந்து இப்படி பாப்பாரு, இப்படி பார்த்த உடனே அவர் என்ன சொன்னாரு, அவர் பரிதாபமா அவர் பார்த்துட்டு என்ன செய்வார், அந்த காமெடி நடிகர் என்ன செய்வாரு, சைக்கிள் செயின் இல்ல அதுக்கு கிரீஸ் இப்ப போலாம். இது வந்து என்னன்னா அதாவது கூட இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த இது நிஜத்திலேயே பண்ணிருப்பாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா எப்படி சில பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, எப்படி தெரியுமா சார் வந்து பாக்கியராஜ் வந்து ஒரு ஹீரோக்குள்ள ஃபேஸ் கிடையாது சார், தோற்றமும் கிடையாது, எதுவுமே கிடையாது, எப்படி அவர் ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா தெரியுமா சார், அவர் கூட ஒருத்தர் காமெடிக்கு ஒருத்தர் போடுவாங்க, அவரை வந்து ரொம்ப என்ன சார் கேட்டா ரொம்ப டம்மியா, அதாவது கேட்டா ஒரு வந்து எதுக்குமே பொருத்தல்லாத ஒருத்தர் வந்து கூட ஒருத்தர் வந்து அவருக்கு நண்பனா போடுவாங்க. அதை பார்க்கும்போது கம்பேர் பண்ணும்போது பெட்டரா இருப்பாங்க.
இப்ப நிறைய படங்கள் இப்ப விஜய் நடிச்ச படமா இருக்கட்டும், அது பிரசாந்த் நடிக்கிற படமா இருக்கட்டும், இல்ல அஜித் நடிக்கிற படமா, அவருடைய நண்பர்களை காட்டும் போது பாத்தீங்கன்னா யாரும் பெருசா ஃபேரா இருக்கிற மாதிரி காட்ட மாட்டாங்க. ஆமா, ரொம்ப ஃபேரா இருக்கிற மாதிரி இவ்வளவு ஃபேர் கம்மியா தான் காட்டுவாங்க. லுக் வைஸ்ல அந்த மாதிரி இருந்தா இவர் என்ன செய்யறாருன்னா, இவர் படிக்கும் போது இவர் நடிக்கும் போது யார் கூட போடக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இவரை விட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு அன்பேரா அப்படி போடும்போது இது எடுப்படும். எப்படியும் ஒரு கோட்டுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கோட்டு பக்கத்துல வந்து ஒரு சின்ன கோட்டு பக்கத்துல இருந்து பெரிய கோட்டு தான் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து கேட்டா கூட நடிக்கிற நபர் வந்து பாத்தீங்கன்னா வந்து செந்தில் இந்த மாதிரி வந்து ஒரு போடும் போது அப்ப இவர் வந்து லுக்கா தெரிவார். இப்ப கூட இருக்க இதோட லுக்கா இவரோட நல்லா லுக்கா நான் பார்வை இருந்தான்னு வச்சுக்கலாம், இவர் டம்மியாயிருவார்ல. அந்த உத்தியெல்லாம் வந்து கடைபிடிச்சிருப்பாரு படத்துல. மெயினா வந்து பாக்கியராஜ் வந்து தமிழ் சினிமாவில் அறியப்பட்டது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்கிரிப்ட் ரைட்டிங். அது நீங்க கிரைம் ஸ்டோரி விடியும் வரை காத்துன்னு ஒரு படம் சார், அந்த படம் நீங்க பார்த்துருக்க வாய்ப்பு கிடையாது. அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் கதை யோசனை எல்லாமே அவர் தான். அந்த படத்துல என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா, மனைவி வந்து சொத்துள்ள மனைவி, அவ வந்து கல்யாணம் மனைவியை காலி பண்ணிட்டு அந்த சொத்தை அடையணும். மனைவியை வந்து கொல்றதுக்கு என்னெல்லாம் உத்தியை வந்து கடைபிடிக்கிறாரு, என்னெல்லாம் பண்றாரு, உத்தி எடுக்கிறாரு, எப்படிலாம் வந்து மனைவியை காலி பண்றதுக்கு என்னெல்லாம் பண்றாரு, அதுதான் வந்து விடியும் வரை காத்திருன்னு படம். ஆனா கடைசியில திருந்துற மாதிரி காட்சி தான் இருக்குன்னு வச்சுங்களேன். அது வந்து அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு படத்துலயும் வந்து விஷயம் இருக்கு. எப்ப அந்த விஷயம் இல்லாம படங்கள் எடுக்க ஆரம்பிச்சாருன்னா, ஒரு சரிவு எப்பன்னு கேட்டீங்கன்னா தாவணி கனவுகளோட முடிஞ்சிச்சு. முந்தானை முடிச்சு தாவணி கனவு, அந்த தாவணி கனவுகளுக்கு பிறகு அடுத்து வந்த படங்கள் எல்லாமே வந்து எங்க சின்னராசாலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளாமரா காட்ட ஆரம்பிச்சாரு. அது அருவருப்பா இருந்துச்சு. ஃபீமேல் ஆடியன்ஸ் அதிகம் இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் போகும்போது கொஞ்சம் அருவருப்பா காட்டும் போது ஃபேமிலி ஆடியன்ஸை இழக்க ஆரம்பிச்சாரு. சோ இதெல்லாம் கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சாரு. அது கொஞ்சம் நெகட்டிவ் ஆயிடுச்சு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஆயிடுச்சு. ஒரு பார்வை வந்து இவர் மேல வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை இழக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல ஃபீமேல் ஆடியன்ஸும், அதுக்கப்புறம் அம்மா வந்தாச்சு, உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன், வேட்டியை மடிச்சுக்கட்டு, இந்த மாதிரி வந்து சில படங்கள் வந்து நடிக்க ஆரம்பிச்சு. ஆனா படங்கள் போகல. சோ இப்படிதான் அவருடைய அரசு சினிமா வாழ்க்கை வந்து ஒரு பெரிய ஜெட் வேகத்துல போச்சு. எனக்கும் ஜெட் வேகத்துல இறங்கிடுச்சு ஒரு ஸ்பீட்ல. ஆனால் வந்து படங்கள் வந்து இன்னைக்கும் பேசணும். பாக்கியராஜ் படம்னா அது இயக்குனராகவும் சரி நடிகராக. ஆமா ஆமா சார், பாக்கியராஜ் இந்த இறப்புல அவருடைய அந்த பூத உடல் எடுத்துட்டு வரும்போது நிறைய மீடியா சுத்தி நிக்கிறாங்க. அப்போ ராதிகா மேடம் கூட கத்துறாங்க, ஏன் இங்க வந்து எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்றீங்க, உங்களுக்கு டிஆர்பி மாதிரி வேணா நாங்க நடிச்சு கூட தந்துடுறோமே அப்படின்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, தள்ளி போங்கன்ற மாதிரி வார்த்தைகள்லாம் கூட ராதிகா அவர்கள் விட்டுருந்தாங்க. எப்படி பாக்குறீங்க? அதிக வார்த்தைகள் விட்டுட்டாங்கன்றத வந்து நம்ம ஒரு குறையா பார்க்கலாம் சார். பட் சிச்சுவேஷன் ஒண்ணு இருக்கு சார். அது வந்து நீண்ட காலமா இது நடக்குது சார். அங்க என்ன நடக்குதுன்னா, பொதுவாகவே இப்போ இந்த டிஜிட்டல் மீடியாக்கள் ஒரு பக்கம் இருக்கு. அவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. அவங்க போயிட்டு அங்க இருக்கிறவங்கள பைட்டு சின்ன சின்ன நடிகர்கள் கூட அவங்க வந்து பைட் கேட்டு எடுத்துட்டு வந்துருவாங்க. இது தொழில், இது வந்து பண்ணுங்க. இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களும் இப்போ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்ததுனால அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நான் ஏதோ பிரிச்சு பேசணுன்ற நோக்கம் எனக்கு இல்லை, இருக்கிறத அப்படியே சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா ஏதோ ஒன்று வச்சுங்க, அவங்களே என்ன செய்யறாங்கன்னா 4 கேமரா கொடுத்து அனுப்புறாங்க சார். அது மாதிரி ஒவ்வொரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் ஒரு 5 மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லோக்கல்ல 5மே என்ன கேட்டா ஆளாளுக்கு 2 கேமரா 3 கேமரா கொடுத்து அனுப்புறாங்க. நீங்க டிஜிட்டல் மீடியால இருக்கக்கூடியவங்க ஒரு சாதாரண ஒரு மீடியாக்கள் ஒரே ஒரு கேமராவோட தான் போக முடியும், அவ்வளவுதான், ஒரு மைக்கோட தான் போக முடியும். ஆமா. ஆனா இது மாதிரி ஒரு துக்க நிகழ்வு நடக்கும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேர் கிளம்பி போயிடுறாங்க. அப்ப அங்க போய் அவங்க என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு பெரிய தள்ளுமுள்ளு நடக்குது. எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கும்ல. கண்டிப்பா. அங்க ஒரு தள்ளுமுள்ளு நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்க ஒரு அன்ட்ரெஸ்ட் ஆயிடுது. ஒரு 100 பேர் 150 பேர் குழுமா நிற்கிறதுனா நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் நீங்க ஸ்டாண்ட் பண்ணி நின்றுட்டு நீங்க வரிசையா நீங்க கேமரா வச்சுட்டு கூட நீங்க ஒரு ஸ்டாண்ட்ல நின்றா பிரச்சனை இல்லை. அப்ப என்னன்னு கேட்டா மைக்க கையில வச்சுக்கிட்டு வந்து இப்படி அப்படியும் ஓடும்போது அந்த ஒயர்லாம் எடுத்துட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா வரக்கூடியவங்களுக்கு வந்து தடை ஏற்படுத்துற மாதிரி ஆயிடுது. சில நேரங்களில் வந்து உங்களுக்கு தெரியும், நீங்க பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருக்கிறேன். அங்க போயிட்டு வந்து இறுதி அஞ்சலி செலுத்திட்டு ரிட்டர்ன் வரும்போது கேட்டீங்கன்னா கூட பிரச்சனை இல்லை. அவங்க போகும்போதே மாலை எடுத்துட்டு போகும்போதே போய் வந்து மைக்க நீட்டுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் பண்றாங்க. அதனாலதான் உங்களுக்கு விஜய் ஆண்டனி கூட வந்து தயவு செஞ்சு கிளம்புங்கன்னு சொல்லிட்டாரு. அஜித் திட்டவட்டமா சொல்றாரு, இது எங்க குடும்ப நிகழ்வு, நீங்க வந்து அது சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல வந்து ராதிகாவுடைய கோபம் வந்து நியாயமானது. வார்த்தைகள் சில நேரங்கள்ல இது மாதிரி சுச்சுவேஷன் வந்து ஒரு எமோஷனல் சுச்சுவேஷன்ல வந்து தவிர்க்க முடியாம வந்து போயிடும்.
அவங்க வந்து சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, நான் ஒன்னா உங்களுக்கு தனியா ஒன்னா கூட உங்களுக்கு ஃப்ரீயா நடிச்சு கொடுக்குறேன் எங்க டிஆர்பிக்காகன்னு சொன்னதுதான் இப்ப எல்லாருமே என்னன்னு கேட்டா அது எப்படி இந்த மாதிரி சொல்லுவாங்க நாம நடந்துக்கிறதும் சரியில்லை சார். ஒரு துக்க நிகழ்வு அவங்களுக்கு தானே தெரியும். இப்ப அது வந்து அந்த இறந்தவங்க குடும்பத்துல இருந்து யாரும் பேச முடியாது. வந்து அவங்க சார்பா இருக்கக்கூடியவங்க தான் பேசுவாங்க. இந்த இடத்துல வந்து கேட்டா நீங்க கொஞ்சம் ஒதுங்கி போனா நம்ம ஆட்களும் அந்த இடத்துல வந்து சில நேரங்கள்ல நான் கண்கூடாவே பார்த்தேன். அது விஜய் ஆண்டனியோட அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா முண்டி அடிச்சுட்டு உள்ள போயிட்டு வந்து, ஏன்னா அது ஒரு அப்நார்மல் டெத் உங்களுக்கு தெரியும். அது வந்து அப்போ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் தானே. ஒரு யூனிஃபார்மா வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் நின்றுட்டீங்கன்னா அது நின்றுட்டா பிரச்சனை இல்லை. ஆனா எல்லாரும் அதே சமயத்துல எனக்கு வந்து தகவல்னா இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல இருக்கவங்க பிரச்சனையா இல்லை சார். இந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வந்து என்ன சொன்னா அவங்க வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்ததுனால அவங்களுடைய சக்திக்கு வந்து கேட்டா 5 கேமரா 5 ஸ்டாண்ட் பைல ஒன்னு போடுறது, அங்க ஃபாலோ பண்ணிட்டே ஒன்னு போடுறது. ரோமன் கேமராலாம் யூஸ் பண்றதுலாம் அதீதம் இல்லை சார். அதெல்லாம் ஓவர் இல்லை. இதான் நம்ம இப்ப சாதாரண டிஜிட்டல் மீடியாக்கள்ல வந்து இது பண்ண முடியாது சார். நம்மளால என்ன சக்திக்கு 2 கேமரா, அதிகபட்சம் 2 கேமரா அனுப்ப முடியுமா? அதுவே முடியாது. அதுவே அதிகம் தான். அப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு 100 வந்து பாத்தீங்கன்னா வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களே ஒரு 100 பேர் வந்துடுறான் சார். இவர் வந்து இவர் எப்பவுமே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கு அகைன்ஸ்டா பேசலான்றான். சத்தியமா நமக்கு அது நோக்கம் கிடையாது. நம்ம புரிஞ்சுக்கணும் சொல்றத. நீங்களே ஒரு 100 கேமரா கொண்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் இந்த சிங்கிள் கேமரா எடுத்துட்டு சுத்துற நம்மள மாதிரி வந்து அன்றாடம் வேலை செய்யக்கூடிய நபர்கள் வந்து அப்ப என்ன ஆகுது? கிட்டத்தட்ட 150 பேர் நீங்க முண்டி அடிச்சிட்டீங்கன்னா அங்க பாடி வர்றதுக்கு மக்கள் வந்து போறதுக்கு எல்லாருமே பிரபலமானவர்கள் சார். எல்லாமே பிரபலம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் கேட்டா சினிமா நடிகர்கள் வந்து சினிமால மேக்கப் போட்டு இருக்கிறது வேற. ஒரு டெத் நிகழ்ச்சி வரும்போது பாத்தீங்கன்னா அவங்க காலையில அவங்க என்ன நிலையில இருக்காங்களோ அந்த நிலையில ஓடி வந்துருவாங்க. சில நடிகைகள் வந்து பாத்தீங்கன்னா வித்தவுட் மேக்கப்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அன்றாட வீட்டுல எப்படி இருப்பாங்க, ஜனம் மேக்கப் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்களாம் வரும்போது பாத்தீங்கன்னா அவங்கள வந்து காட்சிப்படுத்துறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. சில நேரங்கள் அதை வந்து முகத்தை மூடிட்டு வராங்க. சில பேர் கட்சி வச்சுட்டு வராங்க. இது எதுக்கு? ஆனா நீங்க எடுக்க வேணாம்னு நான் சொல்லல சார். அதுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கிட்டு அந்த இடத்துல எல்லா கேமராக்களும் வச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து வரக்கூடியவங்க வந்து தேவையா இருந்தா பேட்டி எடுக்கிறவங்க வந்து பேட்டி எடுக்கிறோம் சார். கூப்பிட்டா கூட நீங்க சார் ஒரு நிமிஷம் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு ஒரு பைட் கொடுத்துட்டு போங்கன்னு கேட்கலாம். ஆனால் வரவங்களையும் நீங்க வழி மறைச்சிட்டீங்கன்னா யாருமே உள்ள போக முடியாது, வெளியே வர முடியாதுன்னு சொன்னா அப்ப அந்த இடத்துல ஒரு அண்ட்ரஸ்ட் தானே சார். அது பேசத்தானே செய்வாங்க. அவங்க வார்த்தையை மட்டும் புடிச்சு கூடாது. இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, நான் வேணா நடிச்சு கொடுக்குறேன் உங்களுக்கு டிஆர்பி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும் அவங்களுடைய இயல்பு, அவங்களுடைய வந்து பாத்தீங்கன்னா வழக்கமா அவங்க பேசக்கூடிய அந்த வார்த்தை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கு. அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ஆனால் நம்ம கிட்டயும் வந்து கொஞ்சம் ஒரு கண்ட்ரோல் இருக்கணும்ல சார். கண்டிப்பா. ஓகே சார். மறைந்த இயக்குனரும் நடிகருமான பாக்கியராஜை பற்றி பல்வேறு தகவல்கள் கொடுத்திருக்கீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.